பண்றான் அதுக்கு. அதனால இப்ப நான் திவ்யா தான் நோட்ட போறேன். திவ்யா நோட்னா அவ வந்து பேசுவான். பண்ணுவோம். என்னைய பேசாத பேச்சா பிரஜன்னா என்னென்னலாம் பேசிட்டு இருந்தாரு. அதான் இட்ஸ் ஆல் இஸ் ஃபேர் இன் வார் அண்ட் லவ் எவ்ரிதிங். ஓகே. பார்வதியின் கேவலமான மட்டமான மோசமான ஸ்ட்ராட்டஜி அடுத்தவங்களை எரிய வச்சு அதுல குளிர் காயுறது அப்படின்ற மாதிரியான நிறைய சம்பவங்களை நம்ம லைவா பார்த்திருப்போம். பட் பார்வதியே இப்ப அவங்க வாயாலே கன்ஃபெஷன் கொடுத்திருக்காங்க. லைக் இப்போ இன்னைக்கான எபிசோட் அப்படின்னு பார்க்கும்போது வினோத் விசஸ் திவ்யா 2 பேருக்கும் ஒரு சண்டை நடந்திருக்கும். அதுல வந்து கோல் மூட்டி விடுறது வந்து பார்வதியா தான் இருந்திருப்பாங்க. அது திவ்யாக்குமே நல்லாவே தெரியும், அங்க இருக்கக்கூடிய ஒரு சில பேருக்குமே நல்லாவே தெரியும். பட் பார்வதி வந்து எதுவுமே யதார்த்தமாக செய்யல. எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து ஒரு ப்ரீ பிளானிங் இருக்கு. இன்னைக்கு யாரை சண்டை மூட்டி விடலாம், இன்னைக்கு யாரை வெறுப்பேத்தலாம், இன்னைக்கு யாரை மேனிபுலேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க மண்டையில நல்லா ஓடிட்டு இருக்கு அப்படின்றத வந்து இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லி ஆகணும். அண்ட் இந்த ஒரு கிளிப்பிங்ல கம்ருதீனும் பார்வதியும் பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. பிரஜன் என்ன பேசாத பேச்சா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி பிரஜன் பேசினது இருக்கட்டும், பார்வதி பேசாத பேச்சா, பார்வதி செய்யாத சம்பவங்களா இந்த பிக் பாஸ் சீசன் 9ல எத்தனை பேரை மேனிபுலேட் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ டாக்ஸிக்கா இருந்திருப்பாங்க, எந்த அளவுக்கு நெகட்டிவிட்டியை பரப்பியிருப்பாங்க, பிக் பாஸை மதிக்காம இருந்திருக்காங்க, ரூல் பிரேக் பண்ணியிருக்காங்க. லைக் இந்த மைக் இஷ்யூ முடிஞ்சு போச்சு, எல்லாருமே வந்து வீக்கெண்ட்ல வந்து அட்ரஸ் பண்ணி மறுபடியும் அந்த ஒரு விஷயத்தை இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்றது இவங்களை தவிர்த்து யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சீசன் 1ல இருந்து சீசன் 8 வரைக்கும் ஒரு சில டாக்ஸிக்கான கண்டஸ்டன்ஸ் இருப்பாங்களே, அது எல்லாமே சேர்ந்த கலவை தான் பார்வதி அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.